இஸ் இட்? ஆமா சார், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நீ என்ன பரமேஸ்வரனா 3 கண்ணால பாக்குறதுக்கு? பி சீரியஸ் டாடி. அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். Very bad, my son. Killing a person and going to prison will never solve this problem. இத தமிழ்ல சொல்ல போனாக்கா, ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால இந்த பிரச்சனை தீந்துராதுப்பா. பொறுப்பை எங்கிட்ட விட்டுடு. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திட்டு தான் ஓட்ட முடியும். சரி போறப்பட. அந்த வீட்டுக்கா? ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வரமாட்டேன்னா வரமாட்டேன். வரமாட்டேயா? கைலாசம், இந்த சவாரி ஏத்திக்கிறேன். முன்னால ஓ வண்டி தான் நிக்குது. சட்டப்படி ஒன்னதுல தான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்டம்னு பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல போல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்மகிட்ட ஆகாது. இந்த பாரு, ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுற. எனக்கு கோபம் வந்துரும். ஆமா கைலாசம், இந்த சவாரியை ஏத்திட்டு போற. கைலாசமாவது வைகுண்டமாவது நான் முத வண்டியில தான் ஏறுவேன். முடியாது. தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டியம் பண்ணிக்கிற? நீ ஏன் அழிச்சாட்டியம் பண்ற? நீ பேசுற பார்த்தா பெரிய மனுஷன் தெரியும். காட்டுறேன் நான் பெரிய மனுஷனா இல்லையான்னு. சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி. இது என்ன அதை அடைச்சு வச்சிருக்க? எப்படி சுத்தி வந்து ஏறு. சுத்தி வந்தா என்ன நவக்கிரகமா? எப்படியா ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட்பாரத்திலேயே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனேன்னா பஸ் லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். புரியாத பயலா இருக்கிறீங்க. சீ. பாப்பா வா. என்ன இங்கே நின்னுட்ட? சரி அங்கே நில்லு. ஐயா, கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்தேன். என்கிட்ட சில்லறை இல்ல. நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. வாங்க ஆட்டோ ராஜா, இப்படி உட்காருங்க. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா? என்ன சாப்பிடுறீங்க? பிராந்தி, விஸ்கி, ரம், ஜின், பீர், லைம் ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ? ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ். சில்லறை இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லறை இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லறை இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லறை முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனச மாத்திக்குவ? 10,000, 20,000, 40,000, 60,000, 80,000, லட்சம். இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ, நான் வரேன். வரக்கூடாது, போ.
டாக்டர் ஐயா, என்ன மேன்? நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஐயா ₹1,00,000 தூக்கி விட்டெறிஞ்சாரு. ராஜா பையன் வாயை மூடிக்கிட்டு போயிட்டான். பவானி அவனை போய் மீட் பண்ண போறா. எஸ், மீட் பண்ண உடனே டார்லிங் forget me அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னா குழந்தை என்னையா செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆளும். சும்மா எரியா. உடனே நான் இந்த மாதிரி அன்னக்காவடி பையல நம்புனது தப்பு, நம்ம ஜானியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ல போறேன். வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. உடனே முடிச்சிருவான் கல்யாணத்தை. டாடி, வாம்மா வா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு ஆயுசு 101. அது என்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி 101? அட ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா. ரொம்ப தேங்க்ஸ். டாடி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமா வாங்கி கொடுத்தது? என்னை கட்டிக்க போறவரு. ஏண்டா, எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கி கொடுக்கல டாட். நீ வாங்கி கொடுக்கலையா? No. வேற யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தான். என்ன முழிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ₹1,00,000 தான் இதை நான் வாங்கி போட்டேன். இந்தாங்க பில். மீதி பணம் ₹200 60 பைசா. ஏய்! My dear son, what happened? கண்ணா, கண்ணா, எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துருப்பா. எப்பா ஒண்ணுமே இல்லையே. பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு வா. ஆ. என்ன டாக்டர் நீங்க? இருக்கிற சோடாவை 2 பேர் உடைச்சு போட்டானுங்க. புது சோடாவுக்கு எங்க போறது? ஜிஞ்சரை தடவுங்க. உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே. அது பேரு ஜிஞ்சர் இல்லையா, டிஞ்சர். ஏதோ ஒரு கழுதையை தடவுங்க. கமான் பாய், கமான். கமான் பாய். விவஸ்தை கட்டவனுங்க. இதெல்லாம் ஒரு டாக்டர். அப்புறம் முள்ளையும் சேர்ந்து குடிக்கிறானுங்க. இதுல டாக்டர் வேற. உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே. ஐயோ ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இதையே காட்டுற. உங்களுக்கு ஏமாடதான கோபம்? என்ன அடிங்க? கண்டமணி, உங்களை இழுத்துட்டு போ. வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடிங்க. நிறுத்து 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 நிறுத்து. என்ன சார் அத்வானமான இடத்துல இறங்கிட்டீங்க? எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எவ்வளவு ஆச்சு? ₹20. இந்தா. சார் நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேனே. வேண்டாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன்.
அப்படியா? வெரி குட் வெரி குட். அவனை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இதோ வரேன். இவங்கதான் அன்னைக்கு என்ன பார்த்ததும் நீ என் பொண்ணுமான்னு சொன்னாங்க. ஆனா சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டதா அப்பா சொல்றாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆமா, இப்போ அவங்க எங்க இருக்காங்க? டாக்டர் வைத்தியநாதனோட பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இந்தா சாப்பிடு. வேண்டாம். என்ன சாப்பிட போறியா இல்லையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன இப்படி கொடுமைப்படுத்துறதை விட கொஞ்சம் விஷம் இருந்தா கொடு, அதை சாப்பிட்டுறேன். அப்ப சாப்பிட மாட்டியா? பயப்படாதீங்கம்மா. உங்களை உங்க பொண்ணுகிட்ட அழைச்சிட்டு போதான் வந்திருக்கேன். அரப்பாட்டை போட்டுன்னு அதுக்கு மேல ஒரு பெல்ட்டையும் போட்டுன்னு அடிக்கடி அதை உருவி உருவி விடுறியா? ஏன்? என்ன டாக்டர் என்னது? நான் இழுப்பேன் விடுவேன், அதுக்கு ஏன் கைய தட்டுறீங்க? நீங்க மாத்திரம் கையை இப்படி இப்படி இழுத்துறீங்க. உன்னை வச்சுக்க ஒரு நாளைக்கு. என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல உன்னை வச்சு ஒரு கதை சொல்ல போற ஒரு நாளைக்கு. அப்ப கேட்டுறேன். அத்தா, ஐயோ ஐயோ அத்தா, ஏன் இப்படி இழுத்து படிக்கிறீங்க? விஷயத்தை சொல்லாம என்ன நடந்தது
சொல்லு. என்னங்க என்ன ஒருத்த சுத்தி சுத்தி அடிக்கிறான். ஒருத்தன்? ஆஹா, பாத்தீங்களா டாக்டர், உங்ககிட்ட வேலைக்கு விட்டா என் பொண்டாட்டிய இன்னொருத்தன் சுத்தி சுத்தி அடிக்கிறான். சுத்தி அடிக்கிறானா? சுத்தி இல்லையா? டவுட் டாக்டர், சுத்தி சுத்தி அடிச்சான்னா சுத்தி எல்லாம் அடிச்சானா? அது இது என்ன பள்ளிக்கூடமா பெல் அடிக்கிற மாதிரி போய் அடிக்கிறதுக்கு? வாட்ஸ் தி மேட்டர்? டாக்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு நான் அன்பா டிஃபன் கொடுத்துக்கிட்டு இருந்தேனா, அந்த சமயம் பார்த்து ஒரு கராத்த பைத்தியம் வந்து என்ன சுத்தி சுத்தி போட்டு அடிச்சான். ஏன் டாக்டர், இந்த கராத்தே பயிற்சி படிச்சவங்களுக்கு கூட பைத்தியம் வருமா? டாப் டு பாட்டம் கப்புடு பிடிக்கும். அப்பா எங்க கொஞ்சம் இருப்பா டாக்டர்ப்பா. கல்யாணத்துக்கு முந்தையே நான் கருத்தடை பண்ணிட்டேனே, எனக்கு ஏதப்பா இவ்வளவு பெரிய பிள்ளையப்பா? அது இருக்கட்டும்பா, இந்த மாதிரி பேஷண்ட நான் இங்க பார்த்ததே இல்லையே. அடே நில்லுடா நில்லுடா, என்னால பிடிக்க முடியல, ஓட முடியல, நில்லுடா அண்ணா நில்லுடா. யார் நீ? டாக்டர் கோச்சுக்காதீங்க, இவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, பர்மாவில இருந்தான். அசப்பில் இவன மாதிரியே இருப்பான். ஒரு நீக்ரோ பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனை பெத்தான். ஏரோப்ளேன்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்தான். அதுல இருந்து அப்பா எங்க அப்பா எங்க பாரு பைத்தியமா அலையறான் டாக்டர். இவன் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்துட்டே இருந்தேன். என்ன டபாச்சிட்டு மோப்பு பிடிச்சிட்டு நாய் மாதிரி ஓடி வந்துட்டாங்க. குழப்பமா இருக்குது. ஜெயா, வந்த பேஷண்ட நீ டயக்னைஸ் பண்றதா நான் டயக்னைஸ் பண்றதா? என்ன மேன் பேசுற? அப்பா அப்பான்னு உயிரை வாங்குறான். Shut up your nasty mouth. Nurse. தம்பி, அண்ணே அது ஏன் பொண்டாட்டி, ஏன் இப்படி ஆட்டுற? என் பொண்டாட்டின்னு போர்டு எழுதி கழுத்துல மாட்டின்னு தொங்க வை. கன்னத்துல குத்தாதீங்க, என் கையில கால்ல குத்துங்க. இந்த பார், நல்ல பெரிய ஊசியா எடுத்து இவனுக்கு குத்து. எனக்கா? ஜெயா, வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஊசி குத்துறதுக்கு இது என்ன தர்மாஸ்பத்திரியா? டாக்டர், 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 எங்க டாக்டரை காணோம்? யோ, போங்க, இந்தாயா, எல்லாரும் போயிட்டாங்க, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணுமா? மரியாதையா அம்மா, ஏற்கனவே நான் பட்ட வேதனை போதாதா, இது வேறவா ஆண்டவா? ஒழுங்கா போயிடு, இல்ல எங்க டாக்டர்ட்ட சொல்லுவேன். செங்கமலம், அறிவு கட்ட முண்டம், நான் தான் டாக்டர். ஐயோ, இது என்ன கோலம் டாக்டர்? அலங்கோலம். டாக்டர், வந்து ஆஸ்பத்திரி பூராவும் தேடி பார்த்துட்டேன், மகாலட்சுமியை காணோம். வாட்? Wait! பவானி, பவானி, இந்த போட்டோவில் இருக்கிற குழந்தை நீதான் அம்மா. ஆமா. என்னங்க? ஒண்ணு இல்ல, மத்தியானம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டது கேஸ்ட்ரிக் டபுள் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, ஒண்ணு இல்ல. என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல, லேசா நெஞ்சு வலிக்குது, அவ்வளவுதான். நெஞ்சு வலியா? அது ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும். நான் ஒண்ணு டாக்டருக்கு போன் பண்றேன். வேண்டாப்பா, கேஸ்ட்ரிக் டபுள் நினைக்கிறேன், சோடா குடிச்சா சரியா போயிடும். சும்மா இருங்க, நீ எதையும் சாதாரணமா தான் சொல்லுவீங்க. நான் ஒண்ணு டாக்டர் கூட்டு வரேன். அண்ணே பாத்துக்க. வேண்டாப்பா வேண்டாப்பா, என்னது சுத்த பைத்தியக்கார பசங்களா இருக்காங்களா? சின்ன விஷயத்த பெருசு பண்றாங்க. நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்லுவீங்க. சின்ன விஷயமா இது?
என்னங்க என்னங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பாவை அந்த பாவி செல்லப்பா திட்டம் போட்டு கொண்டுட்டாமா. ஆனா உங்க அப்பா அதுக்கு மாறா ஒரு வீடு எழுதி வச்சிருந்தாரு. என்னுடைய எஸ்டேட்டுகளின் மீதும் இதர ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களின் மீதும் எனது மகள் பவானி தான் பாத்தியதை கொண்டாட முடியும். அவளுக்கு திருமண வயது வரும் வரை எனது சொத்துக்களை என் மனைவி மகாலட்சுமி நிர்வகிக்க வேண்டியது. அவளுக்கும் பிறகு என் சொத்துக்களை அரசு எடுத்துக்கொண்டு தர்ம ஸ்தாபனங்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்க வேண்டும். இப்படிக்கு ஏ கோவிந்தராஜன். அண்ணே 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 ஏன் சத்தம் போட்டீங்க? என்ன நடந்துச்சு? பேய் மாதிரி ரெண்டு உருவம் காத்துல ஜன்னல் எல்லாம் படப்படாருன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஒண்ணும் காணாம. அண்ணே இறந்ததுல இருந்து உங்க மனசே சரியில்லை. கவலைப்படாதீங்க, தைரியமா தூங்க. நான் பக்கத்துல உள்ளதா இருக்கேன். தாப்பா போட்டுக்கங்க, வர்றேன். என்ன மறுபடியும்? குழந்தை இருந்த இடத்துல பொம்மை இருக்குப்பா. உண்மையா? குழந்தைதானே இருக்கு. பவானி, முதல்ல பொம்மை இருந்தது. அழாது. அண்ணன் இறந்ததுல இருந்து உங்களுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கு. நான் உடனே டாக்டர் கூப்பிட்டு வரேன். வே 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 வாங்க டாக்டர். அண்ணன் இறந்ததுல இருந்து அண்ணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல. பைத்தியம் பிடிச்சவங்க தான் பைத்தியம் இல்லேன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஃபாலோ மீ. வாங்க நீ. இல்ல, எனக்கு பைத்தியம் இல்ல. என் குழந்தை பவானி, பவானி. ஐயோ. ஆமா, இன்னும் 2-3 நாளைக்கு நீங்க ஆஸ்பத்திரியிலே இருக்கிறது நல்லது. ஆமாமா, அப்பதான் மத்தவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராமு, இவங்களை அழைச்சிட்டு போ. ஓகே, வாங்க போலாம்.